ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி, 2 ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து சண்டே. டுடே இஸ் எ பிக் டே. இந்த டேயில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஹரிபரியாக ஆஃபீஸ் போகிறவங்க போவாங்க. பிள்ளைங்களும் வந்து சீக்கிரமாக சாப்பிடாம அரை வயிறோடு ஸ்கூலுக்கு போகிறாங்க. சரி, சண்டே வீட்டில் இருக்காங்களே, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது கேரட்டு, பட்டாணி எல்லாமே இருந்தது. சரி, ஒரு வெஜ் குருமா சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நான் வந்து செஞ்ச ரெசிபி தான் சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும். கேரட்டு 1 கப், பட்டாணி, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா, அப்புறம் பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு, சீரகம். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கேரட்டு, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வேகணும். அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு, பட்டாணி, ஊற வச்சுருக்கிற பட்டாணி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போய் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு முடி வச்சாச்சு. 10 நிமிஷத்துக்கு விசிலும் வந்துடுச்சு. இறக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாம். சப்பாத்தி வந்து தேய்க்கும் போது பால் சேர்த்து, ஒரு 1/4 டம்ளர் பால் அதை வந்து சேர்த்து நல்லா பிசையும் போது இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். பார்க்கவே செம்மையா அடடா அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னு சொல்கிறேன், மட்டன் கிரேவி தான். மட்டன் கிரேவி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்கு போகலாம். குக்கரில் வாஷ் பண்ண மட்டன் பீஸை போட்டுக்கோங்க. எலும்பு, மட்டன் எல்லாத்தையும் போட்டு 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி 1 கை நிறைய போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இதை போட்டு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரை மூடி 20 விசிலில் வேக வச்சுக்கலாம். இது வந்து நான் சொல்கிறது சூப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் போகலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கல்பாசி, பிரிஞ்சி இலை இது எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் நீங்கள் வந்து அரைச்சும் போட்டுக்கலாம், இல்லை வந்து தூளாக கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய இஷ்டம்தான். இப்போ வந்து சீரகம், அப்புறம் சோம்பு இதில் போடாதீங்க, சோம்பு நம்ம அரைச்சி போட போகிறோம். மிளகு போட்டு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் போட்டு பொரிய விடுங்க. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, 1 கை பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி நல்லா வந்து கை நிறைய அள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடைசியில் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் வந்து இப்போ தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காமிக்கிற அளவு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா தகன்னு இருக்கும். அதனால் நீங்கள் இதை மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா தக்காளியை, பெரிய தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா வேகணும். அந்த பொடி வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வந்து கமன்னு அந்த ஸ்மெல்லு வரும். அடிப்பிடிக்காத அளவுக்கு இருக்கட்டும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன்னா ஊற்றிக்கலாம், உங்களோட இஷ்டம்.
நான் வந்து தண்ணி ஊற்றலை, டைரெக்டாக வந்து சூப்பை ஊற்றிட்டேன். சூப் ரெடி ஆகிடுச்சு. அதனால் சூப்பை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் அப்படியே கொண்டான்னு இழுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, இதை எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன்ல, அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு. இதை வந்து நல்லா இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றி கிண்டும் போது அப்படியே தகன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கேட்டதுனால நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வற்றணும். வற்றும் போது ஸ்மெல்லு சூப்பராக வரும். அடிப்பிடிக்காத அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். நிறைய கொத்தமல்லி தழையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை மேலாக்க நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்கும்போது சாதாரணமாக இருக்கிற சண்டே கூட கலக்கல் சண்டைலாம் மாறிடும். எப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக